வணக்கம்ங்க. பொங்கல் எல்லாத்துக்கும் எப்படி போச்சுங்க? நாங்கலாம் பொங்கல் முடிச்சுட்டு ஊர்லேருந்து வந்தாச்சுங்க. அது என்னமோ தெரியலைங்க. இந்த சாயந்தரம் ஆயிட்டாலே ஒரு கிளாஸ் டீ வச்சு குடிச்சா தானங்க சுறுசுறுப்பா இருக்குதுங்க. அதனால ஒரு டீ போட்டுங்க, அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து முறுக்கு குடுத்துட்ருந்தாங்க. நாங்க எப்பவுமே எங்க ஊர் சைட்லலாம் பொங்கலுக்கு முறுக்கு தான் சுடுவோங்க. தீபாவளினா அந்த பலகாரம் செய்வாங்க. லட்டு, மைசூர்பா அந்த மாரி செய்வாங்க. உங்க ஊர்லயும் பொங்கலுக்கு முறுக்கு தான் சுடுவீங்களா? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீட்டிங் இருந்துங்க. அதையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. நைட்டுக்கு இட்லி தானுங்க செஞ்சிருந்தேன். மத்தியானம் செஞ்ச காளாங்குழம்பு இருந்துச்சுங்க. அதையும் சூடு பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதையவே வச்சு இட்லியும் வச்சு நைட்டுக்கு முடிச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டேனுங்க. அதனால அதையெல்லாம் ஓசல் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சு விட்டு காயெல்லாம் எடுத்துங்க ஓசல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சுங்க. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு வெண்டைக்காய் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய கழுவி வச்சாச்சுங்க. வெண்டைக்காய் வந்துட்டு முந்தின நாளே கழுவி வச்சு செஞ்சிங்கன்னா, அது வழுவழுப்பு கம்மியா இருக்குங்க. உடனுக்குடனே கழுவி செஞ்சிங்கன்னா வழுவழுப்பா இருக்குங்க. அப்புறம்ன்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கோ, கமெண்ட்டோ பண்ணுங்க. இதே மாரி வீடியோ போடுறேனுங்க.